நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி பயங்கர கோவத்தில் எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. உடனே முரளி வந்து என்னுடைய உண்மையான பேர் வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. எதுக்காகடா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண? அஞ்சலி எந்த அளவுக்கு நல்லவங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்தது? கடவுளா பார்த்துதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க. இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல நான் இருக்கேன்டா. எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணா வந்து வேண்டாம் அபி, அவன் உனக்கு ஏத்த புருஷன் கிடையாது. நான் இந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணிக்கிட்டேன்ற விஷயத்த உனக்கு சொல்றேன். நான் அஞ்சலியை ஒரு வலு கட்டாயத்தினாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அஞ்சலி நல்லவளே கிடையாது, அவ கெட்டவ, என்கிட்ட அதிகாரத்தை பண்ணுவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. உடனே அபி கோவப்பட்டு கண்ணத்திலேயே ஒண்ணு விடுறாங்க. நீ தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக அஞ்சலி மேல பழி சொல்ற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்றாங்க. வேறனா நீயாவே பாரு, என்ன ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் பணக்காரங்க, நம்ம ஏழை இருக்கிறதுனால இவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்கன்றதுக்காக இப்படி எல்லாம் என்ன ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எங்க இருந்து தப்பிச்சு போகணும். உன்னை பார்த்த அப்புறம் தான் காதல் தான் என்ன, வாழ்க்கைனா என்னன்ற ஒரு ஆசை வந்ததுன்றாங்க. அடுத்தவங்க பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசுறியே, இப்பவே போயிட்டு அஞ்சலி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பொறுமையா இருக்கேன். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக போனா போகட்டும்னு உன்னை விட்டுருண்டான்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்போ அபி போய் என்ன செய்ய போறாங்க, எல்லா விஷயமும் ராகவ் அஞ்சலி கிட்ட சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.